ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கம்பேக் வீடியோ போட்டாச்சு. ஏ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரெக்ஸ் ப்ரோ சர்வர் கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு சூப்பரான பயங்கரமான விஷயம் என்னென்னா, நம்ம ரெக்ஸ் ப்ரோட டீமில் தான் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டோன் டூல்ஸுக்கு மாறலாம்னு சொல்லிட்டு ஸ்டோன் அப்படியே டப்பக்குன்னு மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இடஞ்சல் அந்த ஐக்கான் பேர் வேறு தொலை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நவுத்தி வச்சுட்டு ஸ்டோனையும் கோழியும் வெறித்தனமாக மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பசிச்சுது கைஸ், அதனால் சிக்கனை மெல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பேஸை தேடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ஜே கேமிங் அப்படிங்கிற ஒரு யூடியூபரோட பேஸுக்கு தான் கண்டுபிடிச்சோம். இது அவர் பர்மனெண்ட் பேஸ் இல்லை, இது வந்துட்டு டெம்பரரி பேஸுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் செஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வைக்கும்போது பர்மனெண்ட் பேஸுன்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஸ்கின் வேறு காட்டல, என்னன்னு தெரில. ஆனால் ரெக்ஸ் ப்ரோ ஸ்கின் எல்லாம் காட்டுது. ஓகே, நம்ம இந்த பேஸை விட்டு இந்த பேஸுங்கிற மாதிரிங்க நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி நமக்கான ஒரு பேஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பொட்டேட்டோவும் ஒரு கேரட்டும் தேவைப்பட்டுச்சு. அதனால் நம்ம ஆர்ஜே ப்ரோவோட பர்மிஷனே இல்லாமல் நம்ம பாட்டு ஆட்டையை போட்டுட்ருக்கோம். அவர் கண்ணு முன்னாடியே ஆட்டையை போடுறோம், அவர் கண்டுக்காமல் ஓடுறாரு. என்னடா இது? அதுக்கப்புறமேட்டு அப்படியும் எல்லாருக்கும் ஃபுட்டு தயார்னு சொல்லிட்டு ஆடு அடித்து கோழி அடித்து அப்புறம் என்ன மாட்டை அடித்து மெல்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆன்லைன் வரேன்னு அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தார். குழி தோண்டி உள்ளே புதைச்சி விட்டாச்சு. பாவம் பயிர் அங்கேயே மாட்டிட்டார். அப்படியே ரெக்ஸ் ப்ரோவையும் பிடிச்சி குழி தோண்டி புதைச்சி விட்டாச்சு. ரெண்டு பேர்த்தையும் கண்டுக்காதீங்க கைஸ், அவங்க செத்து போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டோம். நம்ம குழி தோண்டியாச்சு கைஸ். அவங்க இந்த இடத்துல சமாதி தான். தோண்டி வரக்கூடாது. மூடு என்ன மூஞ்சியாக பார்த்துருக்கேன். அப்போது நீ உள்ளே தான் இருக்கணும், நீ ஃபுல்லாக உள்ளே தான் இருக்கணும். நாளைக்கு தான் வெளியே வரும்போது ஆக்மான்னு ஒரு கண்டென்ட் எடுத்துடுறேன். ஐயோ வெளியே வந்துட்டாங்களே, சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் ஆஃப்லைன் போயிட்டேன். நான் வரத்துக்கு முன்னாடியே மைனிங் செட்டப் அந்த டெக்கரேஷனு நம்ம கண் முன்னாடி ரெக்ஸ் ப்ரோ நிற்கிறாரு. ஃபார்மிங் பண்ணிட்டாங்க, 2 பெட்டையும் வச்சுட்டாங்க. என்னடாவது நான் வரது ஒரு நாள் தான்டா கேப்பாச்சு, ஒரு நாள் கூட இல்லை கைஸ். ஸ்கூல் போயிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்தேன். ஃபார்மிங்கு அது இதுன்னு ஃபென்ஸ் கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கோழி ஆடு மாடு அதெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு. ஃபார்மிங் பாருங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தா ஓட்டை இருக்குது. ஃபார்மிங் பண்ண தொபுக்கடின்னு கீழே விட்டா என்ன கைஸ் பண்ணுறது? எப்பா வில்லங்கமான ஆளாக இருக்காங்களே. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெக்ஸ் ப்ரோ அயன் ஃபார்ம் கட்டுன்னு சொன்னார். அதுக்கு வந்துட்டு நம்ம ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். பாருங்கள் கைஸ், ரெக்ஸ் ப்ரோனா சும்மாவா பிளாக்ஸை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. தலைவர் வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வுட்டை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃப்ளெச்சர்கிட்ட ட்ரேட் பண்ணலாம்ல, ஃப்ளெச்சர் தானே வச்சுருக்கோம். அதனால் ஃப்ளெச்சர்கிட்ட ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வுட்டெல்லாம் வெயித்தனமாக மைண்ட் பண்ணிட்டுருந்தோம். அதுலேயும் இந்த வுட்டு சூப்பரான வுட்டு ரோஸ் கலரில். அதுக்கப்புறம் நம்ம பெட்டியிலேருந்து லூட்டு சரி ரிசோர்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தா திடீர்னு தொபுடின்னு பின்னாடி வந்து கிரீப்பர் டமால் நொடிக்குது. ஒரு நிமிஷம் எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் அந்த குழியை மூட்டு போகிறதுக்குலாம் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இவனுங்கிட்ட தூக்கி போட்டேன். பாருங்கள் கைஸ் என்ன பண்ணுறானுங்க, நீ போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. டேய் போதுண்டா, சலிக்காமல் போடுறானுங்க கைஸ். இவனுங்க மொட்டை தலைங்க 2 பேரும் சின்ன மொட்டை தலைங்களாம் இருக்கானுங்க. அவனுங்க திரும்பி பார்க்குறாங்க. டேய் போடாந்தட்ட அப்படின்றானுங்க. டேய் போதுண்டா, டே மொட்டை தலைங்களாக இருக்கானுங்கடா. டேய் அயன் ஃபார்ம் எஸ்எஸ் இன்னும் உள்ளே மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, அவர் வெளியே வந்துட்டார் எப்படியோ. அதுக்கப்புறமேட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். குட்டி வில்லேஜர் கூட விளாண்டுருக்கியா? விளையாடுற வயசாயா இது? நீ ஒரு பிளேயரியா, அது ஒரு வில்லேஜரியா, அது கம்ப்யூட்டர் மாதிரியா, அது கூட போய் விளாண்டுருக்க. அதுக்கப்புறம் கேரட் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த பிகியை வந்து மூச்சை கட்டிடுச்சு. அதுக்கு வேறு ஃபீட் பண்ணிட்டேன். சரி போய் தொலைன்னு பார்த்தா அந்த கேரட்டை கையில் வைக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. போயிடு எல்லாம் அடிச்சு கொண்டுருவேன். ஓடிடுங்கிறல, நான் வில்லங்கமான ஆளை அடிச்சு போடுவேன். ஓடுன்றேன், திரும்ப பின்னாடியே வருது. உனக்கு ஸ்வாடு சரிவா நான் பாரபட்சமாக இருக்கு, கையில் எடு அப்படி ஓடிடு. ஓகே கைஸ், அதை அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பேஸை வந்துட்டு ஃப்ளாட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஃப்ளாட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணலையே. நமக்கு எதாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் தான். அதனால் நம்ம ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணல, சும்மா இந்த இடத்த மட்டும் சும்மா ஃப்ளாட் பண்ணலாமேன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெக்ஸ் ப்ரோ வந்துட்டு ஸ்டோன் பிரிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அதனால் அவருக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் சொன்னல. அவர் இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது போல். சரி ஓகே ப்ரோ, நீ போட்டு நான் டேட் எடுத்துக்கிறேன். ஓகே, அவரும் கட்டுற வேலையை பார்க்குறாரு. நம்ம தான் ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். கைஸ் நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமா? அயன் ஃபார்மில் நம்மளும் ஒரு பாட்டாக கட்டணும் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம வந்துட்டு அயன் ஃபார்முக்கு வாட்டரை ஊற்றிட்டு இருந்தோம். என்னதுடா பூனைக்குட்டிலாம் ஸ்பானிச்சு. அதுக்குள்ளே உன்னை அடித்து ஸ்ட்ரிங் எடுக்க விட மாட்டேன்.
உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி அந்த எட்ஜ் வரைக்கும் போகுதா இல்லையா செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தோம். சென்டரில் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். சரி, ரெக்ஸ் ப்ரோ பார்த்துக்குவார், நம்ம போயிடுவோம். கைஸ் ஃபைனலி நம்ம அயன் ஃபார்மை கட்டிட்டோம். அதுக்கப்புறம் செஸ்ட்டை ரெக்ஸ் ப்ரோ வந்துட்டு மாற்றி திருப்பி வச்சுருந்தாரு. அதனால் நம்ம வந்துட்டு அது ஓப்பன் பண்ண முடியல. அதனால் நான் இந்த பக்கம் திருப்பி வச்சேன். இப்போ அப்புறமேட்டு பார்த்தா இதே மைண்ட் பண்ணிட்டுருக்காரு உள்ளே போயிட்டு. ப்ரோ நீயே எஸ்எஸ் ஜோக்கர் மாதிரி விளாண்டுருக்கியா ப்ரோ அவர் கூட, என்ன ப்ரோ பண்ணுற? அதுக்கப்புறம் கோலம் அடிக்கிறேன்ற பேரில் தாவிட்டு இருந்தேன் அடி உள்ள. சரி நின்றுட்டே அடிப்போம் அப்படின்னு அவனை அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சாச்சு. எஸ்எஸ் அயன் எடுத்துட்டாரியா? சரி விடு, நீ என்னோடய டீம்மேட்டு தானே, நீ எடுத்தாலும் நான் எடுத்த மாதிரி தான், நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தலையாட்டுறேன் போ. சரிப்பா நம்மளாம் டீமு தான், எடுத்து ஒன்றும் கேட்க மாட்டேன். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு அடித்தாலும் அவர் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அயன் ஃபார்ம் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. சில அயன் கோலம் மட்டும் கீழே ஸ்பானானா, அதனால் அந்த சவாலை வச்சு அந்த கிராஸெல்லாம் எடுக்கணும். நம்ம ஒருத்தனை அடிச்சிருங்க அடித்ததுக்கப்புறம் திரும்ப அவன் ஸ்பானாகி என்னைய போட்டு தள்ளிட்டான். நானும் 3 டைம் செத்துட்டேன். ஐயோ அசிங்கமாக இருக்குது, அயன் கோலம் கிட்டே போய் சாவறனே. அதுக்கப்புறம் திரும்ப பிளாக்ஸை மைன் பண்ணிட்டுருந்தேன். நான் மைனிங் போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் வந்துட்டு பிளாக்ஸை மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளாக்ஸ் நிறைய தேவைப்படுது. நம்ம வந்துட்டு அடுத்ததாக நான் மட்டுமே கட்ட போகிறது மாப் ஃபார்ம். அது நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் டுட்டோரியலை பார்த்து கற்றுக்குங்க. இது ரொம்பவே ஈஸி தான் மாப் ஃபார்மு. எல்லோரும் கட்டுற மாதிரி காமனாக தான் கட்ட போகிறேன். அதாவது அவங்க அயன் ஃபார்ம் கட்டினாங்க, அவங்க அயன் ஃபார்ம் அவங்க பங்கு கட்டிட்டாங்க, நம்ம பங்குக்கு ஒன்றாச்சும் கட்ட வேணாமா? அதனால தான் ஃபைனலாக நம்ம மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். கைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், காமனான மாப் ஃபார்ம் தான், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நமக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாப் ஃபார்ம் தான் நிறையா கட்டுவேன், நிறைய டைம் இந்த மாப் ஃபார்ம் தான் கட்டியிருக்கேன். அதனால் அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்ம போட்டு வெறித்தனமாக கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், டைம் லாஸ்ட் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் ஒரு வழியாக முக்கால்வாசியான வேலையை முடிச்சாச்சு. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் லாஸ்ட் ஓடும், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ் அதுக்கப்புறம் மாப் ஃபார்முக்கு வந்துட்டு பிளாக் பத்தலன்னு மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். டைமண்டு கிடச்சிச்சு கைஸ், ஒரே லக்கு தான் நமக்கு இன்றைக்கி. லக்கி டே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் வேறு வச்சுருந்தேன், அதை வச்சு உடச்சேன். ஃபஸ்ட்டு 2 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், அடுத்தது 3 கிடச்சிச்சு. ஏ போடு, நம்ம தான் எவனாலே தெரிக்க முடியாது. சரி சுற்றி இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு மைண்ட் பண்ணிட்டுருந்தேன். ஒன்றுமே கொடுக்கலடா டே, மோஜாஜ் வேலையை காட்டிட்டான் கைஸ். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் டைம் லாஸ்ட்டை பாதியிலே கட் பண்ணுறேன்னா, நம்ம மாப் ஃபார்மில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம மேலே ஃபுல்லாக ஸ்லாப் வச்சிட்டோம். எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும், ஆனால் மறந்துட்டேன். என்ன விஷயம் தெரியுமா? மேலே ஸ்லாப் வச்சா அந்த நம்ம வழக்கமாக வந்துட்டு மாபு வந்துட்டு இருட்டில் தானே ஸ்பான் ஆகும். அந்த ஸ்லாப் வச்சோம்னா அந்த நம்ம வெளிச்சம் வந்துட்டு உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால் மாப் ஸ்பான் ஆகாது. அதனால் நம்ம அதை கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வாட்டர் மட்டும் ஊற்றிருப்பேன், இதையும் கட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். மேலே ஃபுல்லாக ஸ்லாப் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா சரி பண்ணியிருப்பேன். அதை நான் போடல, ஏன்னா பாதி தான் சரி பண்ணேன், மிச்சதெல்லாம் நம்ம டீம்மேட் சரி பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. நானே வைஃபை கிடைக்கும் போது தான் அந்த வீடியோ போட போகிறேன். ஏன்னா ரீசார்ஜ் முடியறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ரீசார்ஜ் முடிஞ்சதுனால நம்ம டீம்மேட்டே பாதி பண்ணிட்டாரு. நம்மளே ஃபுல்லாக பண்ணிடலான்னு தான் பார்த்தோம். சைன் போர்டில் தான் எழுதி வச்சேன், பிளாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே முடிச்சு விட்டாங்க. சரி நமக்கு கிடச்ச வரைக்கும் லாபம்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இருக்கோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வில்லேஜர்கிட்ட போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். ஸ்டிக்கு ட்ரேட் பண்ணலாம் தான் கைஸ் வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரில. ஸ்டிக்கை ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம பிடிச்சி ட்ருன்னு அழுத்தில் பயப்புல சோர்ந்து போய் ட்ரேடை லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டிக்கை ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. கடைசி ட்ரேடு அவ்வளோதான் முடிஞ்சுது கைஸ்.
அயன் ஃபார்ம் கிட்ட போய் எப்படி ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே 3 ஸ்டேக்லாம் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல, அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது கைஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம டீம்மேட்டே முடிச்சிட்டாருன்னு சொன்னல, அது வந்துட்டு போய் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? ஒன்றுமே பண்ணல அவங்க. நான் தான் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டுருந்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டேங்க கைஸ். நம்ம மோசம் போயிட்டோம் தலைவா, நம்ம மோசம் போயிட்டோம். இப்படி ஏமாற்றிட்டீங்களேடா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்பா எவ்வளோ நேரம் எப்படியோ மாஃபாமா நம்ம பங்கு கட்டி முடிச்சாச்சு. இந்த சர்வரில் நம்மளும் ஒரு உருப்படியான வேலையை பார்த்துருக்கோம். அப்புறம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணேன். பயங்கரமாக ஒர்க் ஆகுது கைஸ். போடு, நம்ம தான் எவனாலையும் தடுக்க முடியாது. ஜாம்பிலாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். பாவம் பசங்க அடி வாங்குறானுங்க கைஸ். நம்ம புக்கானால வேர்ல்டுக்குள்ளேயே வரல. ஆனால் என்ன கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கூரை வீடு சூப்பராக இருக்கே. பரவாயில்ல. யார் இது? ஆஸ்கர் பிபி கேமர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேம் டேகர் தான். இவர் தான் கட்டியிருப்பார் ஸ்டோரேஜ் ரூமை. அடுத்து பிளாக் செஸ்ட் இருக்குது, வுட்டு செஸ்ட் இருக்குது, அடுத்து ஃபுட்டு செஸ்ட் இருக்குது. என்னடா ரைனிங் ஆகுது. அடுத்து சுகர் கேன் செஸ்ட் இருக்குது, அடுத்து ரெட் ஸ்டோன் செஸ்ட் இருக்குது, அடுத்து ஆர்மர் அண்ட் டூல்ஸ் செஸ்ட் இருக்குது, அப்புறம் இங்கட் இருக்குது. நான் செஸ்ட்டுன்னு சொல்ல கைஸ், அதில் வரமாட்டேங்குது. அடுத்து ரேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கை, அதை ஏன்டா சொல்கிறேன். ரேர் ஐட்டம்ஸ் இருக்குது. ஐயோ 54 டிமிட்டு. அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. அடுத்து காமனான ஐட்டம்ஸ். பரவாயில்ல, சூப்பராக தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் மாடலாக தான் கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பரு. அப்படியும் மாப்பிள்ளை ஸ்பானை கீழே வந்துட்டுருக்கானுங்க. அவனை வெட்டி போட்டு வந்துடுறேன் கைஸ். போட்டில் என்ட்ரு மேலே உட்காந்துருக்கான். மூஞ்சை பார்த்தா ஆணும் வாயை திறக்கிறான். டே வாயை திறக்காரா, உள்ளே அந்த பக்கமாக வந்துட போகுது. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடும். அடுத்து நெதர் போட்டெல்லாம் கட்டி வச்சிட்டாங்க கைஸ். நான் வரத்துக்குள்ளே ஃபார்மிங் லேண்டு எல்லாம் வளர்ந்துருச்சு கைஸ். ஃபார்மிங் லேண்டுக்கு அந்த சைடு பாருங்கள். நான் கட்டணும்னு நினச்சேன். போன் மீல் கிடைக்கும். இது மேலே அந்த அயன் ஃபார்மில் ஒர்க்காக இதாக அந்த ஃப்ளவர்ஸை தூக்கி இதில் போட்டோம்னா போன் மீல் கிடைக்கும். சீடு போட்டோம்னாலும் போன் மீல் எல்லாம் கிடைக்கும். இதை நான் கட்டணும்னு நினச்சேன். அவங்களே கட்டி வச்சிட்டாங்க. அடுத்து அனிமல் ஃபார்மிங்கை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இது என்னடா அது சமாதி மாதிரி இருக்குது. என்னடா அது ஜஸ்ட்டாக திறந்தா ஒன்றுமே இல்லை. ஓ, இது வெட்டி ஆஃபீஸர் ஃபார்மா? சூப்பர்ரா. இப்படி தான்டா கட்டணும். உங்களை வச்சு தான்டா வண்டி ஓட்டணும். யார் கட்டினான்னு தெரில, எந்த மேதாவி கட்டினாங்கன்னு தெரில. செம்மையாக கட்டியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை உள்ளார கைஸ். அதுக்கப்புறம் அயன் ஃபார்முக்கு போயிட்டு அயன் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா உள்ளார ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். கட்டாக கிடக்குது கைஸ் அயனு. கீழே பார்த்தா ஸ்டாக்கு கணக்கில் பிளாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த பூவை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டிக்குள்ளே போட்டோம். அது அப்படியே போன் மீலாக மாறும். ஓகே, நம்ம இதை பெட்டிக்குள்ளே போட்டுடலாம். பெட்டியை திறந்து அந்த 2 ஸ்டாக்கு பூவை தூக்கி உள்ளே போட்டுடலாம். வேரில் திறந்தோம்னா போன் மீல் ரெடி. பார்த்தீங்களா? 50, அடுத்து 51, இப்படி கொஞ்சம் நேரம் கழித்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாப்பாம் தான் பெருசாக தெரியுது. பரவாயில்ல, சூப்பரு கைஸ். எல்லோரும் இன்ட்ரோ முதல்ல தானே போட்டு பார்த்துருக்கீங்க. நான் கடைசியில் போட்டிருக்கேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது பிளேட் கேமர்.